தீர்க்கதரிசிக்கு இன்னைக்கு ஒரு ரோலிங்ல இருக்க ரோல் எப்பயோ போட்டாச்சுங்க. 7 மாசமா ரோலிங்ல தான் போயிட்டு இருக்கு. உங்க ஆபீஸ்க்குள்ள எங்க சோர்ஸுகள் 6 பேர் எடுத்து கொடுத்த வீடியோக்கள் மக்களின் பார்வைக்கு நீங்க என்னென்னலாம் மறைச்சிங்களோ, என்னென்னலாம் எடுத்து ரா ஃபுட்டேஜா எடுத்து வச்சிருக்கீங்களோ 7 மாச கண்டென்ட்டும் லென்ஸ் தமிழ்நாடுல வெளியிட போறோம். அதான் அமுக்கு அப்படியே அமுக்கு. இது மட்டுமா அமுக்குறீங்க? எவ்வளவு பணம் அமுக்குறீங்க? சுத்தி பணம், எல்லா கட்சிக்காரங்கிட்டையும் பணம், எல்லார்கிட்டையும் பிளாக்மெயில் பண்ணி அதிகாரிகள்கிட்ட பணம், ஜட்ஜுக்கு செட்டிங்கு, மேதகவே ரெக்கார்ட் போட்டிருக்க சவுக்கு. சே நோ டு ட்ரக்ஸ், அதுவும் நீங்க சொல்றீங்க சவுக்கு மீடியால. ஒரு கிரீன் மேட் ஸ்டுடியோல உட்காந்துக்கிட்டு போதையை போட்டு அவன் பண்ற அட்டகாசங்களை பாருங்க மக்களே. இதுக்கே கட் சொன்னா எப்படி ராஜா? உங்க ஆபீஸ்ல மட்டும் எல்லா தகவலையும் எடுக்கல, எங்க சோர்ஸுகள் நீங்க போன கார்கள்ல ட்ரோன் போட்டு கண்காணிச்சிருக்கோம் உங்களை. பெண்களுக்கு எதிரா, அதுவும் குறிப்பா பொதுவெளியில் இயங்குற பெண்களுக்கு எதிரா எப்படிப்பட்ட 4ஆம் தரமான வேலைகளை பாக்குறாங்க நீங்களே பாருங்க. மீனா ஜெயக்குமார் இந்த பேரு ஞாபகம் வச்சுங்க. என்ன ஜாலி மாட்டில் போத நாய, அததான் நானும் கேக்குறேன். இந்த கார்ல போன பையனை ஞாபகம் வருதா? தேவர் ஜெயந்தி, என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிருக்கீங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசிக்கிட்டோம். பிஜேபி அசைன்மெண்ட் நம்பர் அதில் பேசணும். பிஜேபி அசைன்மெண்ட் ஆன் ஸ்கிரீன்ல நட்ட நடுநிலை புரட்சியாளர் மாதிரி உட்காந்துக்கிட்டு ஆஃப் ஸ்கிரீன்ல மாமா வேலை பாக்குறீங்களோ? பர்சனலா ஒரு இது சொல்லிடுங்க. ஆடியோஸ் வீடியோஸ். வணக்கம் சிஇஓ சார். கண்டிப்பா ரா ஃபுட்டேஜ்கள்லாம் தொலைச்சிட்டு, அது மட்டும் இல்லாம உள்ள எங்க ஆளுங்களுக்கு 6 பேருக்கு சம்பளம் கொடுத்து எடப்பாடி கிட்ட செருப்படி வாங்க தயாராயிட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தாங்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் எ சிஇஓவா சவுக்கு சங்கர் என்ன சொல்றீங்க? வேண்டாம் இன்னொன்னு வச்சுக்கலாம். அது தாங்கும் வந்து லென்ஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஊடகவியலாளர் மதன் ரவிச்சந்திரன் இணைந்திருக்கிறார். நேரடியாக அவரிடம் கேள்விகளுக்குள் போவோம். இப்போ ஒரு ப்ரமோ வெளியிட்டிருக்கிறீங்க. இது யாரை பத்தினது நமக்கு தெரியும். என்னெல்லாம் இருக்கு வீடியோ? யாரை பத்தினதுன்றது சவுக்கு சங்கர்னு எல்லாருக்கும் தெரியுங்க. ஆமா, உள்ள என்ன நல்லா இருக்குன்னா, இப்போ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன்னா என்ன இருக்கும்? அவங்க பண்ற இத்தியாதி வேலைகள், லஞ்சம் வாங்குவது, பணம் பெற்றுக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஊடகத்துல ஸ்டிங் ஆப்ரேஷனா பண்ணி எடுத்து வெளியிடுவாங்க. அது அரசியல்வாதிகள் எடுப்பாங்க, பத்திரிகையாளர்கள் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஆன்டி சோஷியலா யாரெல்லாம் ஒர்க் பண்றாங்களோ பிஹைண்ட்ல பண்றதுதான் ஸ்டிங் ஆப்ரேஷன். இது அந்த மாதிரியான ஒரு வீடியோ கிடையாது. சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் அவர் எவ்வாறு அறியப்படுகிறார் அப்படின்னா பாத்தீங்கன்னா, அரசாங்கத்தோட ஃபைலையும் எடுத்து வெளியிட்டவர். அவர் ஒரு புரட்சியாளர். பிறகு பாத்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லயும் அவருக்கு ஆளுங்க இருக்காங்க. எங்க இருந்து வேணாலும் டேட்டாவை எடுத்துருவாரு, எங்க இருந்து வேணாலும் ஃபைலை மூவ் பண்ணிடுவாரு அப்படின்னு நினைக்கிற ஒரு 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 எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு நினைப்பு இருக்கும். ஏன்னா சவுக்கு சங்கர்னா இப்படியாப்பட்டவர், அப்படி ஒரு பின்பத்தை அவர் கட்டமைச்சா வச்சிருக்காரு. பட் அது உண்மை அல்ல அப்படின்றத இந்த வீடியோக்கள் மூலமா நம்ம நிரூபிக்க போறோம். ரொம்ப முக்கியமா அவர் ஆஃபீஸ்க்குள்ள இருந்து முழுமையான ஃபைல்கள், உள்ள ஆஃப் த ரெக்கார்ட் பேசுறது, உள்ள என்னென்னலாம் பண்றாங்க, இவங்க உண்மையாலே அறத்தின் பால் சிந்தித்து பத்திரிகை நடத்துகிறார்களா, மக்களுக்கான உண்மைகளை வெளிக்கொண்டு வர பத்திரிகை நடத்துகிறார்களா, இல்லை தன் சுயலாபத்திற்காக ஒரு கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு அவங்க கிட்ட பணம் வாங்கி கொண்டு, சொல்ற ராஜ் சத்யன் கிட்ட இருந்து பணம் வாங்கி கொண்டு, வேலுமணி கிட்ட இருந்து பணம் வாங்கி கொண்டு, இது எல்லாருமே சொல்றாங்க. பத்திரிகை உலகத்துல எல்லாருமே தெரியும். பொதுப்படையாவே இந்த பேச்சு வந்துருச்சு. அதை அவர் சொல்றது என்னன்னா ஆமா நான் திமுக இருக்குன்னா யார் கூட வேணா அணி சேருவேன், இங்க தான் நிற்க. ஏன்னா இவர் எல்லாரும் கூட அணி சேர்ந்திருக்காரு பிரசன்ட்ல. இதை அவருக்கு தெரியாம அவர் அப்படியே மறைஞ்சு நின்று அவரை கூட சொல்லுவாரு. நம்மளை பத்தி சொல்லுவோம், மறைஞ்செல்லாம் வீடியோ எடுப்பாங்க, மறைஞ்செல்லாம் ஆடியோ எடுப்பாங்க. பழைய வீடியோக்கள் நம்மளை பத்தி பேசும்போதே சொல்லுவாரு. மறைஞ்சு கிரைஞ்செல்லாம் நின்று எடுக்கல. அவர் ஆபீஸ்க்குள்ள நடந்த ஒரு 7 மாதம் உள்ள நடக்குது இல்லையா, மொத்த டேட்டாவும் நம்ம கையில இருக்கு. ராவா இருக்கு, எல்லாமே இருக்கு. உள்ள இவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, யார்கிட்ட இருந்து அசைன்மெண்ட் வரப்படுது, எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, மக்களுக்கு எதிராக எப்படி வேலை செய்யறாங்க, மக்களுக்கு எதிரான்றதை விட எங்கெங்கெல்லாம் காசு வாங்குறாங்களோ அவங்களுக்கு எதிராகவும் எப்படி வேலை செய்யறாங்க, இன்னொருத்தங்கிட்ட இருந்து பணம் வாங்கி. இது கிட்டத்தட்ட ஏலம் மாதிரி. நீ எனக்கு 5000 கொடுக்குற, நீ எனக்கு 5 லட்சம் கொடுக்குற, நீ எனக்கு 50 லட்சம் கொடுக்குற, இன்னொருத்தன் 1 கோடி கொடுத்தா அவனுக்கு நான் வேலை செய்வேன்.
இது எப்படி சொல்றதுன்னா மோனோபோலியா ஆகிட்டு போகுது. ஊடகம் வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற நபர்களால வந்து இவர் வந்து கை காட்டுறவங்களாம் நல்லவர், இவர் வந்து சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கும், இவர் எல்லா இடத்துலயும் ஒரு பின்பத்தை கட்டமைச்சிடுறது, அதற்கு பின்னால ஒரு தத்துவத்தையும் இல்ல ஒரு நோக்கத்தையும் கொண்டு வர்றது. இதுதான் வந்து இதோட தாற்பயம். இதை செவ்வனே இந்த 2 வருட காலமாக பலரிடம் வாங்கி கொண்டு செய்திருந்த சவுக்கு சங்கர், எல்லா இடத்துல இருந்து ஃபைல் திருடுற சவுக்கு சங்கரோட ஃபைலை நம்ம எடுத்துருக்கோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவ்வளோதான். அவரோட ஃபைல்ஸ் எல்லாமே இப்போ நம்ம கையில் இருக்கு. அதை லென்ஸ் தமிழ்நாட்டில் ஒவ்வொன்றா வெளியிட போகிறோம். நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், இதுக்கு அவர் தூக்க மாட்டிக்கலாம். ஏன்னா அவர் எப்படி எல்லாருமே பார்ப்பாங்கன்னா, அவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் டிரைவர் எங்கள் ஆளாக இருக்க மாட்டாரா, அந்த அதிகாரியோட ஆஃபீஸர் எங்கள் ஆளாக இருக்க மாட்டாரா, ஏன் இந்த அரசியல்வாதி வீட்டிலேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வராதா, ஏன் எங்கேருந்து வர, டேய் உன் ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற ஒரு 6 பேர் என் ஆளு, நீ தினமும் பண்ற தற்கொலைத்தனத்தை உன்னோட ரெக்கார்டட் ஃபைல்ஸ் வந்து எடுக்கிறான். அது கூட தெரியாத ஒரு போதை வித்வான்னு சொல்லலாம், ஒரு கெஞ்சா விற்பனர்னு சொல்ல. அதான் வந்து முழுக்க போதையிலே ஒரு ஆபீஸ் இருக்கு, முழுக்க போதையிலே ஒரு ஆபீஸ் இருக்கு. தன்னை அறியாமல் சுயம் அறியாமல் பணம் வாங்கி கொண்டு அந்த போதை இதுல பேசி தள்ளுறது, இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இவங்க எப்படி, ஏன்னா மீடியாக்கெல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வேலை செஞ்சிருக்கேன், யூடியூப்லயும் இருந்திருக்கேன். மீடியாக்குன்னு ஒரு அறம் இருக்கு. மீடியால இந்த மாதிரி போதை போட்டுக்கிட்டு, இப்போ எனக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னு நான் கரம் வச்சு அடிக்கிறேன் அப்படின்னா வந்து அதுக்கு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை, நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டா போதும். ஃபுல் டைட் கெஞ்சாவை ஏற்றிக்கிட்டு அடிச்சு விளையாடுறது, இதை நான் வெறும் வார்த்தையில் சொல்ல, ப்ரொமோலே பார்த்துருப்பீங்க, உள்ள இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இவனை கெஞ்சா பண்ற சேட்டை இன்னும் கெஞ்சா இல்லாமல் பல, இவன் இப்போ ஜாபர் சாதிக்கு பத்தி பேசினால மெத்துக்கிட்டுலாம் இதை பயன்படுத்துறாங்க. உள்ள ஒரு ட்ரக் பெட்லர் வேலை செய்யறான். இல்லங்க, இப்ப நீங்க சவுக்கு சங்கரை குற்றம் சாட்டுறீங்க, சரி, உடன் பல ஊடகவியலாளர்களும் இணைந்து அங்க பணியாற்றி. நீங்க சொல்றீங்க முத்தலிஃப சொல்றீங்களா? மூத்த ஊடகவியலாளர் முத்தலிஃப், லியோ ஸ்டாலின், முழுக்க போதையில இருக்க ஒரு பையன், ஃபுல்லி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்கான் சவுக்கு சங்கர். அந்த பையனை அவன் இன்னும் நிறைய பசங்களுக்கு கெஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருக்கான். நான் இதை சொன்னா எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க பாருங்க ஒருத்தனை குற்றம் சாட்டணுன்னு கிட்டத்தட்ட நம்மளே சவுக்கு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆதாரத்தோட காட்டுறேன், ஃபுல் டைட் கெஞ்சால உட்காந்துக்கிட்டு அவனோட ஷோ மட்டுமே 3 மணி நேரம் போடணும். அந்த லியோ ஸ்டாலின் பையனோட ஷோ மட்டுமே. போதை ஒரு மனிதனை என்னெல்லாம் ஆக்கும், போதை ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை கொடுக்கும், தன்னிலே அறியாம என்னெல்லாம் பண்ணுவான். அங்க பொம்பளை பசங்களாம் வேலை செய்யறாங்க. பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருப்புலாம் நம்மளுக்கு தெரியலங்க. அது வந்து டோட்டலா போதை கூடாரமா இருக்கு. இந்த பக்கம் முத்தலிஃபுக்கு வரேன். இப்ப முத்தலிஃபுன்னு உடனே சிறுபான்மையினர் சகோதரர்கள் நிறைய பேர் நம்மளுக்கு பழக்கம் இருக்கு. அவங்களை சிறுபான்மை சொல்றது தப்புன்னு நினைக்கிறவனா, இஸ்லாமியர்கள் நிறைய சகோதரர்கள் நம்மளுக்கே இருக்காங்க. எனக்கு நான் ஊடகத்துல நிறைய பேர் கூட பழகிருக்கேன். ஊடகத்துல வேலை செய்யும் போது என் கூட நிறைய பேர் வேலை செய்யிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாரோடையும் ஒரு % தன்மானம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சில விஷயத்தெல்லாம் ஆறாம ஈடுபட மாட்டாங்க. இந்த போதை பழக்க வழக்கங்கள் இந்த மாதிரி ஆட்களோட, இவனை மாதிரி பணம் வாங்கி கொண்டு ஈத்தரை வேலை செய்யும் ஆட்களோட அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. அவங்க கூட அவங்க வந்து ஒன்னாவே ஆக மாட்டாங்க. முத்தலிஃப் அதுக்கு முற்றிலும் நேர் எதிராக செயல்படக்கூடிய ஒரு நபர். இன்னும் சொல்ல போனா அவர் வந்து மக்களுக்கு தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, தன் சுயத்துக்கே தப்பு பண்ணக்கூடிய பச்சையா திட்டுறாங்க உள்ள முத்தலிஃப. சவுக்கு சங்கர் திட்டுறான். முத்தலிஃபோட அனுபவம் என்ன, சவுக்கு சங்கரோட அனுபவம் என்ன? ஃபைலை திருடி வெளியிட்டு வந்த ஒரு அக்யூஸ்ட், இன்னும் சொல்ல போனா வந்து அதுக்காக எல்லாரும் கூட மாமாவில பாக்குறவன் அமர் பிரசாத் கிட்ட பேசுறதுலாம் இருக்கு, அவனே ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். அதை பத்தி நான் மேல பேசுறேன். முத்தலிஃப் விஷயத்துக்கு வரேன். முத்தலிஃப் கிட்டத்தட்ட 25 வருட காலமாக இங்க இருக்காரு பத்திரிகை உலகத்துல. அவரை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கிரைம் பீட்ல அவர் ரொம்ப காலமா இருக்காரு, கோர்ட் பீட் நிறைய அவர் நல்ல அனுபவம் கொண்ட ஒரு நபர். இந்த பணம் என்ன மாதிரியான வேலைலாம் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த புகழ் வெளிச்சத்துக்காக அவங்க பணத்துக்காகவும் இவங்க கூட சேர்றாங்க. இவன் உள்ள வச்சு காசுறான். நான் காசுன்னு சொல்றது ரூம்ல கூப்பிட்டு திட்டுறது வேற, அது எல்லா நிறுவனத்திலையும் நடக்கும். தப்பு பண்ணா எல்லா நிர்வாகம் ஆன் ஷோங்க, ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. இப்போ ஓடிட்டு இருக்குல்ல கேமரா, இந்த மாதிரி ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு ஃபுல் டைட்ல. சரி, இது பேசிட்டு இருந்தா சரியாவது. ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த வீடியோட தாட்பரியம் என்னன்னா, கெஞ்சா போதையில இப்போ இவன் சொல்லுவான் பாத்தீங்களா, சில அரசியல்வாதிகள்லாம் இவங்க வந்து சுயநினைவு இல்லாம இருக்காங்க, இவங்க வந்து நிறைய மறந்துட்டாங்க. ஒரு காலத்துல எடப்பாடி கூட எல்லாரையும் பேசுறாங்க, அங்கேயும் அதபடி எல்லாரும் பேசுறாங்க. இவன் ஒரு நடுநிலைவாதிலாம் நினைக்காதீங்க. இப்போ யார்கிட்ட காசு வாங்கலாம் அவங்கள பேச மாட்டான். இது நடுநிலைவாதி கிடையாது, இது பிழைப்புவாதம் சொன்னா யாரும் அவரை கேட்க போறது இல்லை. அவரு பெரிய புரட்சியாளர் மாதிரி. இப்போ முத்தலிஃப் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த போதையை போட்டு இவன் பண்ற அந்த ஒரு வேலையை பாத்தீங்கன்னா, அவரு முத்தலிஃப் போலீஸ் பீட்லாம் பாக்குற அவர் சொல்லுவார்ல, அந்த போலீஸ் கூடங்க அப்படின்னு எதுவும் சொல்றாரு. முத்தலிஃப் கேளுங்க, வேலை செய்யறது நான் பேசி முடிச்ச உடனே பேசுங்க முத்தலிஃப். ஒரு நிமிஷம் இருங்க. எப்போவும் நிகழ்ச்சியில நான் பேசி முடிச்ச பிறகு உங்க கருத்தை சொல்லுங்க. இப்போ நான் சொல்லிடுறேன். அவன் பஞ்சம். இந்த வீடியோல நீங்க
பாத்தீங்கன்னா நீங்க பேசுங்க சொல்லிட்டு அவனே பேசுவான். ஆமா. சுயம் கிடையாது, தன்னிலை கிடையாது, போதை முழுக்க முழுக்க கெஞ்சா. இது எங்க இருந்து சப்ளை ஆகுறது? சப்ளை எங்க கெஞ்சா சப்ளை பண்றாங்க. அதுவும் ஒரு யூடியூப் சேனல் தான் சப்ளை பண்றது. ஆதன்ல கருணாகரன் கார்த்திகேயன் அவர் தான் வந்து மதுரையில இருந்து இதை இறக்குறாரு. இன்னும் நான் இன்டீரியரா போறேன், அதை பத்திலாம் தனித்தனி வீடியோ போட போறேன். அவர் கொடுக்குறாங்கல்ல, இப்ப அந்த பாய் பெட்லர் வந்து கொடுத்துட்டு போவான்ல, அவனுக்கு ரெக்கார்டு, எல்லாருக்கும் ரெக்கார்டு. முத்தலிஃப் நீங்க இப்ப பாத்திருப்பீங்க, முத்தலிஃப் மிரட்டப்பட்டு உள்ள இருக்காரு. முத்தலிஃபோட பலகை தான் அவன்கிட்ட இருக்கு. அந்த ரியாக்ஷன் பாத்தீங்களா? முத்தலிஃபோட ரியாக்ஷன் மறுபடியும் ஸ்லோ மோஷன்ல காட்டுங்க. அவன் திட்டுறான். இப்போ அந்த இடத்துல ஒரு மூத்த பத்திரிகையாளர் 25 வருடம் கிட்டத்தட்ட இவரு, கார்த்திகை செல்வன், குணசேகரன், பாண்டே இவங்களாம் ரொம்ப காலமா இருக்காங்க. இவன் யாரு? சில்லற அல்ற சில்லறன்னு வாங்க பாத்தீங்களா, அப்படியாப்பட்ட ஒரு சில்லறை. இவன் என்னென்ன வேலைலாம் பார்த்துருக்கான், என்னென்ன மாதிரி வேலை பார்த்துலாம் வந்திருக்கான். டிடிவிக்கு இவன் வேலை செய்யும் போது என்னென்ன இதெல்லாம் பண்ணி கொடுத்தான், அதெல்லாம் பல ஊடகவியலாளர்கள் பேசிட்டு இருக்காங்க, யூடியூபர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதை விட இவன் சீப்புன்றது எல்லாருக்குமே தெரியும். கூட பழகிற கருணாகரன் கார்த்திகேயனுக்கே தெரியும். யார்? ஆதன் சேனலோட அந்த நிர்வாக அதிகாரியா எல்லாருக்கும் தெரியுங்க. இவன் ஒரு சீப்பு. இப்போ வந்து இந்த குப்பை கோபுரத்தில் போய் உட்காந்துருக்கு, அவ்வளோதான். அந்த கோபுரம் அதிமுகன்ற கோபுரம். அந்த அதிமுக கோபுரமும் இப்போ நிர்மூலமாக போகுது. மொத்தமாக அவங்ககிட்ட பேசலாம் வச்சிருக்கான். ஆனால் முத்தலீஃபுக்கு இவன் கொடுக்குற மரியாதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதுதான் இவன். இதை தாங்கி கொண்டு அவர் உட்காரதுக்கு ரீசன் என்ன சொல்லுங்க? அந்த 50,000 ரூபாய் பணம். ஏன் இவர் சம்பாதிக்காததா? இப்படி சுயத்தை, நான் ஒரு பத்திரிகையாளர் தான் கேட்குறேன், இப்படி சுயத்தை இழந்து இவனை மாதிரி திருட்டு பசங்க எதிர்க்க நீங்கள் உட்காந்து கேள்வி கேட்கணும். உங்கள் தலையெழுத்தா? அது உங்கள் தலையெழுத்தா? அதை விடுங்க, அதை பற்றி நான் ரொம்ப பேச விரும்பல. ஒரு பக்கம் முத்தலீஃப் சுயத்தை இழந்து, தன் மதத்துக்கே உண்மை இல்லாமல் மானம் இழந்து கூனி குறுகி உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் லியோ ஸ்டாலின் ஃபுல் போதை. அந்த பையன் மேலே ஏற்கனவே செக்ஸுவல் அலிகேஷன்லாம் இருக்கு ஐபிஎஸ்ல இருக்கும்போதே. அதுக்கான ஆதாரங்கள் வந்துட்டு இருக்கு. அதையும் நம்ம அடுத்தடுத்த இதுல பார்ப்போம். இந்த ஆபீஸ்க்குள்ளேயே அவன் ஒரு பிரெடேட்டரா இருக்கான், ஃபுல் போதையை போட்டு. அவனோட ஷோ தனியா போட போறேன். அந்த ஷோல ஜாபர் சாதிக்கும் இவனுக்கு உள்ள கனெக்ஷன் இருக்குல்ல, அதுவும் மாட்டிருக்கு. இப்பவுமே திருடன் கத்திட்டு ஓடி ஆறாங்க. அவன் தான் திருடனா இருப்பான். இவன் போதைப் பொருளை பத்தி பேசும்போதே எனக்கு நவதுவாரத்துல பல துவாரங்கள் சிரிச்சுது. ஏன் சிரிச்சுன்னா, இவன் இதை பேச, இவன் கூட நம்மளும் பழகிருக்கோம். இவனை தெரியும், இவன் எவ்வளவு பேர் ட்ரக் அடிக்கணும் உலகத்துக்கே தெரியும். இவன் எவ்வளவு கெஞ்சா அடிப்பான், இவன் எவ்வளவு ஸ்டாம்ப் வைப்பான், இவன் எல்லாம் என்ன பண்ணுவான்னு தெரியும். உள்ளுக்குள்ள ஜாஃபர் சாதிக்கோட ஆட்கள் எல்லாம் உள்ள வேலை செய்யறாங்க. ஒரு ஆள் ஒரு பையன் வேலை செய்யறான், உன்ன இருக்கான். முத்தலிஃபுக்கும் தெரியும், அவன் இஸ்லாமிய சகோதரன் தான் அந்த பையன். இவங்க கான்டாக்ட்ல இருந்திருக்காங்க. அவன் மாட்டினவனே தான் மாட்டிக்க கூடாதுன்னு மொத்தமா இவன் பரப்புறான். எல்லாரும் போதை. இதுல இந்த லியோ ஸ்டாலின் ஃபுல் போதையை போட்டு கெஞ்சாவை போட்டுக்கிட்டு, நான் பேசும்போது சைடில் அவன் பண்ற சேட்டையெல்லாம் காட்டுங்க. 2014ஆம் ஆண்டு பாஜக அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 2014ஆம் ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட இந்த 9 ஆண்டுகளில் 25 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்ததாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் 2014 கேள்வி கேட்க முடியல. ஒரு இதுவாகுது, ஒரு 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 ஒதுருது. இப்படியாப்பட்ட ஊடகவியலாளர்லாம் எங்கேயும் உட்கார வச்சு நான் பார்த்தது இல்லை. இவன் எப்படி மக்களுக்கு உண்மையா இருப்பான்? இவன் மக்களுக்கு உண்மையா இல்லாத போது தான் இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை கண்டென்ட்னு சொல்றதை விட கேவலம்னு சொல்லுவேன். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவோட குரு பூஜை நடக்கும், வருடம் நடக்கும், தெரியுமா உங்களுக்கு? ஆமா, வருடம் அக்டோபர் மாதம் இறுதியில நடக்குமா? இவனுங்க அந்த கவரேஜுக்கு போறானுங்க. என்ன எண்ணத்தோட போறானுங்க? கலவர எண்ணத்தோட போறானுங்க. கார்ல சவுக்கம் கிளம்புறான், எல்லாரும் கும்பலா கிளம்புறாங்க. போற வேலை கார்ல பேசுறது கூட ரெக்கார்டு. எல்லாம் நம்ம பசங்க சிட்டு மாதிரி வேலை பார்த்துருக்கானுங்க. உள்ள அடிச்சு எடுத்து வந்து கொடுத்துருக்கானுங்க. அது ஒரு சின்ன கிளிம்ஸ். கார் கலாட்டாவை காட்டுங்க. லோகோலாம் போடணும், ஒன்னதாட்டி பண்ணுவான். பரவாயில்லையா? ஐடி கார்டு இந்த கார்ல இப்படி போறாங்க. இதுல ஐடி கார்டுகள் போலியாக தயார் செய்யப்பட்டிருக்கு. அந்த தேவர் ஜெயந்திக்கு போற இது ஒரு பெரிய விஷயமா? அவன் ஏதோ செய்தி எடுக்க போறான். செய்தி எடுக்கிறதுக்கு எப்படி வேணாலும் போலான்றது ஓகே, அது வரைக்கும் நான் நிற்க. இப்ப இந்த இடத்துக்கு வரேன். இப்ப போறாங்க, எல்லாம் பண்றாங்க இல்லையா? உள்ள வந்து இவங்களோட அஜெண்டா என்னன்னா, எடப்பாடி கிட்ட பெரிய பேக்கேஜ் ஒன்று வாங்கியிருக்காங்க. இந்த தேவர் ஜெயந்திக்காக முழுக்க ஒரு பேக்கேஜ். இதுக்கு இவங்க வேலை செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல இதை பத்தி நான் தனி ப்ரோக்ராமா போட போறேன். ஏன்னா முக்குளத்தோர் கொதிச்சு போயிருக்காங்க எடப்பாடி மேல. முழுமையாக இதை இவனுக்கு ரெக்கார்டும் பண்றாங்க. எடப்பாடி கழுவி ஊத்துறாங்க அங்க இருக்க முக்குளத்தோர் எல்லாரும். அந்த ஷோவே போடலங்க. உடனே என்ன பண்றாங்க? ஃபெலிக்ஸை வச்சு ஒரு பேட்டி. ஓபிஎஸ் அடிக்கிற மாதிரி, ஸ்டாலின் அடிக்கிற மாதிரி. நீ நடுநிலை ஊடகவியலாளரா இருந்தா, நீ அதிமுக கிட்ட காசு வாங்காதவனா இருந்தா அதை போட்டிருக்கணும்ல. எடப்பாடியாரோட கையாளலாம் நீ போட்டிருக்கணும்ல. நீ நடுநிலைவாதி தானே, எதுக்கு அந்த ஃபுட்டேஜ் அப்படியே வச்சிருக்க? எல்லாத்தையும் நான் வெளியிட போறோம். தமிழ்நாட்டில் பிரத்யேகமாக எடப்பாடியாரை கழுவி ஊத்துறாங்க.
இன துரோகின்ற அந்த பையன் பேசாத மட்டும் போடுங்க. ஏன்னா அவனுங்க இப்போ எதனா ஒரு இட்டு கட்டி வருவானுங்க, போடுங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது தேவரணத்துக்கு துரோகி அவரு. ஓபிஎஸ் சொல்றீங்க. ஓபிஎஸ் வெளில போய் சொல்லிட்டாரு. சின்னமா அவங்க தான் செய்தே கொடுத்தாங்க. பார்த்துருப்பீங்க, சின்ன பையன் கழுவி ஊத்துறான். இந்த மாதிரி நிறைய பேர் கழுவி ஊத்துறாங்க. இது ஒரு தனி ப்ரோக்ராமே போட போறாங்க. என்ன திட்டத்தோட போறாங்க, ஐடி கார்டு என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே பண்ணியிருக்காங்க, உள்ள போயிட்டு என்னென்ன பர்சனல் அங்கே இருக்க பொம்பளைங்க நடந்து போறது, எங்க ஆங்கிள் வைக்கணும் இல்லை, முக்குளம் முல்லாம் இப்படிதான் எடுப்பியா நீ, எங்க ஆங்கிள் வைக்கணும் இல்லை உனக்கு. இவனை மாதிரி ஆட்களை புறக்கணிக்கணும். அதுக்கு முன்னாடி இவன் கையால வேலை செய்யறான் பாத்தீங்களா அதிமுக, அதுல இருக்க தலைமை முழுக்க முழுக்க அது ஏன் தான் முக்குளம் வெறியில இருக்குன்னு எனக்கு தெரியல. முக்குளத்தோட மேல முழு வெறியில இருக்காரு எடப்பாடியார். இந்த ப்ரோக்ராம் பார்த்தா தெரியும். இது வெளியில்ல, அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, வெளியில்ல. நீ நடுநிலை தானே. ஃபெலிக்ஸ் ஜெரால் நடுநிலைக்குலாம் நடுநிலை இல்லை, நட்ட நடுநிலை அவரு. ஒரு யாரு KFC சிக்கன்ல ஒரு பொம்மை மாதிரி அவர் ஒரு லோகோ, ஒரு ஜேர்னலிசம் லோகோ. அவரு ஸ்கூல்லாம் நடத்துறாரு. அசிங்கமா இல்ல? பணத்தை வாங்கிட்டு செய்தியை மறைக்கிறீங்க, அசிங்கமா இல்ல உங்களுக்குலாம்? வெளியில எப்படியா வெக்கமே இல்லாம ஊடகவியலாளர்கள், நாங்க பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்னு போட்டுக்கிறீங்க. இதுல வேற இவனுக்கு எல்லாரும் கேள்வி கேட்கறது. தோழர் அவங்களும் இதெல்லாம் பேசுறதுல பாத்தீங்களா தோழர், நீ ஏன் தோழர் இதை பேசல? இதுதான் எடப்பாடியார். என்னைக்கு அவர் எடப்பாடியார் தேனி ராமநாதபுரம் பக்கம் போறாருன்னு பாரு, அந்த நாள் லென்ஸ் தமிழ்நாட்டில் அந்த வீடியோ வெளியே வரும். இப்போ உடனே அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து என் மேல கொதிப்பாங்க. கண்டிப்பா என்ன ஆவாங்க, என்ன அது அதிமுகவுக்கு எதிராக இருக்க இந்த வீடியோன்னு. உங்க நன்மைக்காக தான் இந்த வீடியோவே, உண்மையா சொல்றேன், அதிமுகவின் நன்மைக்காக தான் இந்த வீடியோவே. அதிமுக இது எந்த வகையில நன்மையை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஏங்க இப்போ ஒரு சேனல் நடக்குது, ஏடிஎம்கே ஃபண்டிங்ல நடக்குதுன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கட்சி ஃபண்டிங்ல பல சேனல் நடக்குது. வெளில நடுநிலையும் காட்டும் ஏதோ பண்ணிட்டு போறாங்க. அதை நம்ம ஸ்டிங்ல கூட நிறைய காமிச்சோம், நடக்குதுங்க. இப்போ ராஜ் சத்யன் நம்பகத்தன்மையா சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார், வேலுமணி சொல்லுவார், அவங்க அண்ணன் பையன் விவேக் சொல்லுவார், அங்கே இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கிற தியாகு சொல்லுவார், பிரசாந்த்னு ஒரு பையன் இருக்கான், ஒன்னா நம்பர் பொறுக்கி பையன், அவனை அதிமுகலேருந்து நீக்கினாலே அதிமுக சரியாயிடும். இவனுங்கெல்லாம் லிங்க் பண்றது அவன் தான். அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியில் இருக்கான் ஏதோ ஒன்றுல. இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க. இந்த கிஷோர் கேசாமி, இந்த கேங் என்னன்னு நம்ம காமிச்சாச்சு ஏற்கனவே. இது போன்ற ஆட்கள் எல்லாரும் உள்ள உட்காந்து கொண்டு அடிசங்களை உருவுறாங்க அதிமுக கிட்ட இருந்து. என்னன்னா ரெக்கார்டு, வேலுமணி இவங்கிட்ட மனசு விட்டு பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். இது எதுக்கு? நாளைக்கு பிரச்சனை பண்ணா இப்ப போய் டிஎம்கேல சேர்ந்துப்பான், இல்ல பிஜேபியில போய் சேர்ந்துப்பான். சேர்ந்துக்கிட்டு உங்க கதெல்லாம் என்கிட்ட இருக்கு தெரியுமா, இது பத்திரிகை தனமா, இல்ல இது அதிமுக நல்லதா? சரிப்பா, நீங்க பாராளுமன்ற தேர்தலில் 40 கூட அடிங்க, நாளைக்கு நிம்மதியா உங்களை வாழ விட்டுருவான். அவன் அதிமுகக்கு முழுக்க முழுக்க வேலை பார்த்துருக்காங்க. என்னது, அவங்கள உயர்த்துறதுக்கு இல்ல, கூட்டணியே கலைச்சி விட்டதுக்கான எல்லா ரெக்கார்டிங்ஸும் இருக்கு. எப்படிலாம் சசிகாந்த் செந்தில பிளேஸ் பண்றதுக்காகவே நிறைய வேலைகள் பார்த்துருக்கான். சசிகாந்த் செந்தில் யார் தெரியல, சவுக்கோட மைத்துனர், சுஜாதாவோட வீட்டுக்காரரு, சவுக்கோட தங்கச்சி சுஜாதா, மெர்கடிஸ் பென்ஸ்ல வேலை செய்தில்ல, மணி லாண்டரிங் கில்லாடி சுஜாதா. சுஜாதாவோட மாமனார் சசிகாந்த் செந்திலோட அப்பா யாரு? சண்முகம், மேஜிஸ்ட்ரேட் சண்முகம். சண்முகத்தோட மனைவி அம்பிகா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. இவன் ஊர் குடும்ப கதை எடுத்தான்ல, இவன் குடும்ப கதை ஃபுல்லா எடுத்திருக்கேன். முழுக்க முழுக்க அரசியல் படுத்தப்பட்ட குடும்பம், அரசியலை வச்சு பிழப்பு நடத்தக்கூடிய குடும்பம், லஞ்ச குடும்பம், ஊழல் குடும்பம், எல்லா கதையும் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அதிமுகவோட நலனை பத்தி நான் பேசணும். இவர் தான் வந்து கேம்பெயின் ஹெட் தான் சோசியல் மீடியால, இவர் தான் எல்லாமே ஹெல்ப் பண்ணி தராரு. இதுல இவர் வந்து அந்த 15 நாள் எடப்பாடியார் போறாரு இல்லைங்களா, அதுக்கு ஃபிளைட் டிக்கெட் இவருக்கு, சுற்றுப்பயணம் போற ஊர்களுக்கெல்லாம். இவர் இங்க வீடியோ போட்டு அங்க போகணுமா? போ, ஏன் அதை ரெக்கார்ட் போடுற? உன் சேனலா ராஜா அது? உன் பணமா அது? எங்க உனக்கு என்ன செட்டில்மெண்ட் வந்ததா? நீ கவர்மெண்ட்ல வேலை செஞ்ச பணமா? இல்ல உங்க அப்பா செட்டில்மெண்ட்ல ஆரம்பிச்சியா? இல்ல குவாரியில உங்க மச்சான் சசிகாந்த் செந்தில் அடிச்சு வச்சிருக்காங்க, அதுல இருந்து எடுத்து வந்த பணமா? முழுக்க முழுக்க எல்லாருக்கும் தெரியும், அது ராஜ் சத்யனோட அதிமுக மூலியமா, ராஜ் சத்யன் மூலியமா வழங்கப்பட்ட பணம் எல்லாருக்கும் தெரியும். ஃபைல தொலைச்சிட்டு நிக்கிற, அவனுங்களுக்கு ரெக்கார்ட் போடுற, அவனுங்க மொத்த ஹிஸ்டரியும் எடுத்து வச்சிருக்க, நாளைக்கு ஈடி வச்சு அனுப்புவேன். இன்னைக்கு விஜயபாஸ்கர் வீட்டில் நடந்துட்டு இருக்க ரைடுக்கு காரணம் பிஜேபி ஒரு பக்கம் இருக்கலாம், இவனும் ஒரு காரணம். விஜயபாஸ்கர் என்ன சமூகத்தை சேர்ந்தவர்? முக்குளம் சமூகத்தை சார்ந்தவர். முக்குளம் சமூகத்தை எப்பவுமே ஒரு அண்ட்ரஸ்ட்ல வைக்கிறதுக்கு அதிமுக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் நான் ரிவீல் பண்ண போறேன். இதுக்கு ஆதாரமாக பல வீடியோக்கள் சிக்கியிருக்கு. தேவர் ஓட்டு ஒண்ணு கூட விடக்கூடாதுன்றான். அவர் வாழ்ந்து மறைந்த தெய்வம், தாண்மை அடைந்தவர், இன்னமும் தெய்வமா தான் கும்பிடுறாங்க. அங்க சொல்றாங்க, அந்த வீடியோல தெய்வமா கும்பிடுறத சொல்றாங்க. அது இந்த பையன் இன்னும் ஒரு வீடியோல அந்த பையன் சொல்றான், குற்ற பின்னணி உள்ளவனா தேவரை கும்பிடுவாங்கன்றான். அதை எடிட் பண்ணி எடுத்துட்டானுங்க, அந்த வீடியோல போடல. அதை முத்தலிஃப் தடுக்கிறாரு, எப்பா தப்பு இப்படி பேசாதன்னு தடுக்கிறாரு. ஆனா அந்த மனுஷனுக்கு அங்க நடக்கிற அவமானத்தை பார்த்தோம். அதிமுக கொங்குல ஜெயிக்கலாம், ஜெயிக்காம போலாம், அதை அண்ணாமலை பார்த்துப்பாங்க, திமுக பார்த்துப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க,
இவனால அது சவுத் சைட்ல ஒரு ஓட்டு வாங்குது. அவ்வளவு வேலைகள் பார்த்து வச்சிருக்காங்க. இவனுக்கு ஏற்கனவே முக்குளம் மேல ஒரு வெறி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவன் எவ்வளவு கீழ்மையா பேசுவான், தங்க தமிழ்ச்செல்வன் எவ்வளவு கீழ்மையா பேசிருக்கான், ஓபிஎஸ் எவ்வளவு கீழ்மையா பேசிருக்கான், எல்லாரும் பேசிட்டு அப்புறம் அவங்க கூட அண்ணன் போய் சேருவான். டிடிவிக்காக மாமாவளை பார்த்தான், பிசிக்காக வந்து மாமாவளை பார்த்து வன்னியரசு மேட்டர் மாட்டுச்சு இல்லையா. இவனுக்கு இயற்கையாவே வந்து முக்குளம் மேல ஒரு கோவம். ஏன்னா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு பின்னால. இதுக்கு நீங்க வந்து 91 போனோம், அவங்க அப்பாவுக்கு நடந்த சில விஷயங்கள், அதனால இவன் குடும்பம் பாதிக்க, அது விடுங்க, அது இவனோட பர்சனல் கதையை நம்ம தனியா ஒரு நாள் வச்சுப்போம். இதை நான் சொல்ல வருது என்னன்னா, அதிமுக சவுத் சைட்ல ஓட்டு வாங்காம போறதுக்கு சவுக்கு காரணமா இருக்க போறாரு. அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்ச வீடியோக்கள் காரணமா இருக்க போது. நாளைக்கு அதிமுக நிம்மதி இழக்க போறதுக்கு காரணமும் சவுக்கா தான் இருக்க போறோம். எல்லாத்தையுமே ரெக்கார்டாங்க. ஏங்க ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்க போறாங்க, போகும்போது போனை ரெக்கார்ட் போட்டு கிளம்புறாங்க. சேனலுக்குள்ள பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுங்க. வெளியில வரும்போது ஆஃப் பண்றாங்க, கேப்ல ஏறும்போதோ இல்ல வண்டியில ஏறும்போதோ. இப்படியா போட்ட ஒரு ஊடக பொறுக்கின்னு சொல்லலாம், ஊடக திருடன்னு சொல்லலாம். இவன் ஊரெல்லாம் வந்து வக்கடம் பேசுவான். நம்மளுக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. நான் ஃபேஸ் டைம்ல பேசுறேன், ஃபேஸ் டைம் அந்த அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி காட்டுங்க. ஃபேஸ் டைம்ல பேசுறேன். ஏன் ராஜா இத்தனை ஃபோல்டர் போட்டு சோர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன்? நீங்க என்கிட்ட இருக்கு ராஜா எல்லாமே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிமுக கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வரேன், இவனை நம்பி இந்த கடைநிலை ஊழியர்கள்லாம் இருப்பாங்கல்ல, ஆமா, பல்வேறு அலுவலகங்கள்ல வேலை தகவல் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. குரூப் 4 ரொம்ப 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 அடிப்படை ஊழியர்களா இருப்பாங்க, டிரைவரா இருப்பாங்க, இவனை மாதிரியே ஒரு கிளர்க்கா இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள்லாம் எல்லாருமே ஒரு நிறுவனத்துல இப்ப வேலை செய்யறாங்கன்னா, இங்க வேலை செய்யறாங்கல்ல, இல்ல 2 பேரும் நம்மளை பிடிக்காம தான் இருக்கும். இப்ப இவனை பிடிக்காதனால தான் அந்த 6 பேர் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்தான். இப்ப நான் பிடிக்காம பண்ணுங்கப்பாலாம் நான் சொல்ல, இவன் ஆபீஸ் தானே வருது. அப்போ இவர் அதுக்கு முன்னாடி நிறுவனமாக்கப்படல, தனி நபரா இருந்தாரு. அதனால இவருக்கு எல்லாத்தையும் எடுக்க ஆகப்பட்டது. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே அவங்க கஷ்டங்களை சொல்றாங்க, குறைகளை சொல்றாங்க. சார் இந்த அம்மா சரியில்லை சார், சார் இந்த மேடம் சரியில்லை சார், இதை கேட்டுட்டு நீ வீடியோ போடு நிற்க, அது வரைக்கும் சூப்பர். ஆனா இவன் என்ன பண்றான் தெரியுமா, அதையே ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப நாளைக்கு அவங்க ஏதோ ஒரு ஃபைல் தரல, ஒரு சோர்ஸ் தரலாம், பிளாக்மெயில் பண்றது. அது ராஜா அன்னைக்கு பேசல ராஜா, எல்லாமே இருக்கு ராஜா. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வேலைன்னு பாப்பானா ஃபைல்னு பாப்பானா, தொடர்ச்சியா கொடுத்துட்டே இருக்கணும். இந்த பிளாக்மெயிலையும் அவங்க அது இது ஒரு பக்கம் இருக்க. இந்த அரசியல்வாதிகள்லாம் உண்மையிலே சொல்றேன், ரொம்ப உஷாரா இருக்க அரசியல்வாதிலாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த இவங்கிட்ட மாட்டின ரெக்கார்ட்லயே ஒரு ஜட்ஜி இவங்கிட்ட பேசிருக்காரு. அவர் தெளிவா பேசுறாரு இவங்கிட்ட. அவர் நீ கண்டே பிடிக்க முடியாது, ரொம்ப அழகா பெரிய ஜட்ஜி, நீங்க ரொம்ப புகழா பேசப்படுறவர். சில பேர் இடி வழக்கறிஞர்கள் பேசியிருக்காங்க. இவன் இடி கிட்ட டைரக்டா எப்படி கான்டாக்ட் பண்றான்னா, ஒரு வழக்கறிஞர் மூலமா கான்டாக்ட் பண்றான். புகழேந்தி இதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ற அட்வொகேட் புகழேந்தி. அவர் ரொம்ப உத்தமர் மாதிரி பேசும் சுத்துவாரு. இவன் இந்த மாமா பையலுக்கு பெரிய மாமா அவர் தான், எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறவர். பாக்கி ஜட்ஜி செட்டிங்லாம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு. இது ஏன் சொல்றேன்னா, எல்லாத்தையும் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். நாளைக்கு இது எல்லாமே அவங்கள பிளாக்மெயில் பண்ணி பணம் பிடுங்குவதற்கும், ஒரு தகவலை அவங்க கிட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கும், அரசாங்கத்தை வந்து ஒரு எந்த அரசாங்கமான இருக்கட்டும், யார் வேணா ஆட்சி ஆகட்டுமே, கமல் கூட சிஎம் ஆகட்டுமே, யாரும் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா சிஸ்டம்குள்ள இருக்க ரெக்கார்ட்ஸ் வெளில போகுது. இப்ப கொடுக்குறவங்க யாருன்னா பொறுப்பு, அந்த பெரிய பொறுப்புல இருக்கவங்க கிடையாது, கீழே இருக்கவங்க. அவன் அடித்தட்டில் கொடுத்துட்டு போயிடுவான். நாளைக்கு அவன் வேலை சம்மந்தம் இல்லாம போவோம், அவன் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அதை விட்டுருங்க, ஏதோ ஒரு கணக்குல அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. டோட்டலா இது வந்து ஸ்டேட்டே அண்டர்ஸ்ட் ஆகும்ல. இப்படிதானே 91 நடந்தது. அதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க 91 மாதிரி. அது சொல்றேன், அதெல்லாம் போக போக பார்ப்போம். இந்த விஷயத்துக்கு வரேன், எல்லாரோட ரெக்கார்டும் இருக்கு. பிஜேபி மூத்த தலைவர் திருப்பதி நாராயணன், இவனை நம்பிலாம் பேசலாமா? ஏன் அவர் ஓரம் கட்டப்பட்டிருக்காரு தெரியுமா? உங்களெல்லாம் பாத்தீங்களா, டிவி திறந்தாலே அவர் தான் இருப்பாரு. ஒரு பக்கம் ராகவன் இருந்தாலும் அவர் போயிட்டாரு. நாராயணன் திருப்பதி அவர் எல்லாத்துலயும் இருப்பார், பாத்துருக்கீங்களா? நாராயண திருப்பதி எங்க இப்போ? அவரை போயிட்டு அவர் தினமும் போன் பண்ணி அண்ணாமலை பண்றதெல்லாம் சொல்றது. இவன் அண்ணாமலை புரோக்கரை யூஸ் பண்றான். அண்ணாமலைக்கு எல்லா தகவலையும் இருந்தாலும் பேசுற லூஸ் டாக் எல்லாம் எடுத்து ரெக்கார்ட் போட்டு அமைச்சிருக்காங்க. ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் திருப்பதி நாராயணன் குரல. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணும்? என்னோட கேள்வி என்ன, எதுக்கு ரெக்கார்ட் பண்ண? அவன் மனசு விட்டு தானே பேசுறான். நீ தான் ரொம்ப நல்லவனாச்சு, நீ ஃபெலிக்ஸ் ஜெரால்டும், யாரையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்களே. இவனுங்க வாழ்ந்துட்டு இருக்கிறதே இதனால தாங்க. இவனுங்க ஏன் ஸ்டிங்ல பொங்குறாங்க தெரியுமா? என்னடா இது, நம்ம ஏதோ பண்ணிட்டு இருந்தோம், இவன் பொதுவா வெளியிடுறான். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் இவங்களோட தொழிலே. பிஜேபியில் அந்த மாதிரி அந்த தலைவர், ஏடிஎம்கேல நிறைய பேர் ஒரு குறைய சொல்லதான் செய்வான். ஒரு நிறுவனத்துல இருக்கவன், அதெல்லாம் நீங்க ரெக்கார்ட் போட்டு வச்சுப்பீங்களா? அதுதான் நான் இப்ப காமிச்ச பாருங்க ஃபோல்டரு. இது முழுக்க அந்த ரெக்கார்டு தான் இருக்கு. அதுல முக்கியமானதெல்லாம் சிலதெல்லாம் வெளியிட்டு தான் ஆகணும். இங்க எதுவும் மோனோபோலி ஆகக்கூடாது. பத்திரிகை துறை முதல் கொண்டு இவர் வந்து நொட்டுவாராம், இவர் வந்து புரட்சியாளரா, இவரை யாருன்னு காட்டுவோம். அதுக்கப்புறம் மக்கள் ஏத்துக்கிட்டோம். மக்களை நான் ரொம்ப நம்புறவங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புன்ற மாதிரி மக்கள் தெளிவா முடிவெடுக்கக்கூடியவங்க. நீங்க மக்களை ஏமாத்துறதுன்றது வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிற மாதிரி இப்படிதான் மாட்டிப்பாங்க. இவன் மொத்தமா என்ன வைக்கிறான், தன்னோட புகழ்,
தான் பேசுறதை நம்புறாங்க, நம்ம என்ன வேணா. இப்போ மாட்டிக்கிச்சு இவ்வளோ ஃபைலும். நான் கேட்குறேன், இது வரைக்கும் அவன் மேலே எல்லாம் வழக்கு கொடுக்க போவாங்க பாத்துறீங்களா? இதை எடுத்து வெளியிட்டா, எங்க ரெக்கார்டு எடுத்து வெளியிட்டான்னு தொடர்ச்சியா போவாங்க. முதல் முறையா சொல்றேன், இவன் போய் எனக்கு வழக்கு தரணும், நான் இதை வந்து சட்ட ரீதியா அணுகணும். ஏன்னா இதை வழக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி தூக்கு மாட்டின்னு தான் ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கணும். இவனே நம்ம வாழலாமான்னு. எவ்வளவு அசிங்கம், உன் பின்பமே காலி. ஊர்ல இருக்கிற ரெக்கார்ட்ல நீ வெளியிட்ட, உன் ரெக்கார்டை மொத்தமா எடுத்து வச்சுக்கிறான் ஒருத்தன் ரா ஃபுட்டேஜோட. அசிங்கமா இல்ல? உன் பின்பன்னா ஆவு. நீ நிலை தடுமாறணும். ஏன்னா நிறைய பேர் நிலை தடுமாற வச்சிருக்க. இவனால பாதிக்கப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. இவனால பாதிக்கப்பட்ட அதிகாரிகள் மட்டும் இல்ல, பொதுமக்களே இருக்காங்க. ஆமா, இவனுங்க ஒரு கேங்குங்க. அதுல இப்ப இவன் ஜொலிக்கிறான். இப்ப இவனுக்கு இந்த கேங் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணும். இப்போ ரொம்ப மிக முக்கியமா பார்க்க போறது என்னன்னா ரெக்கார்டிங்ஸ். அவ்வளோ ரெக்கார்டிங்ஸ் இருக்குங்க, எல்லாமே இருக்கு. இதுல என்னன்னா சொந்த மச்சான் சசிகாந்த் செந்தில் பேசுறதுமா இவன் ரெக்கார்ட் போட்டு வைப்பான். சசிகாந்த் செந்திலோட ரெக்கார்டும் இருக்கு. இது ரொம்ப முக்கியமா நோட் பண்ணோம் வெண்பா. 2 பேர் இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறது. 2 பேர். ஒன்னு அண்ணாமலை யாரு எவ்வளவு தரமற்றவன்றது நம்ம தொடர்ந்து நிரூபிச்சிருக்கோம். ஆமா, கண்டிப்பா மக்களுக்கே அவன் தான் எல்லா ரெக்கார்டையும் வெளியிடுவான். அவன் ரெக்கார்டை வெளியிட்டோம் நம்ம மட்டும் தான் வரலாற்றுல. அவன் எவ்வளவு கேவலமாத்தவன் அதுலயே எல்லாருக்கும் தெரியும். அதை விட கேவலமானவன் சசிகாந்த் செந்தில். ரொம்ப பேரை போட்டு பார்த்துருக்கான் அவன். இந்த காங்கிரஸ் கர்நாடகாவில் ஜெயிச்சது ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம், தொடர்ந்து பிஜேபி ஆண்டுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் பிஎல் சந்தோஷ் காங்கிரஸை ஜெயிக்க வச்சுட்டு பிஜேபி தோக்கடிக்கணும்னு எய்ம் பண்ணாரு. ஏன்னா பிஎல் சந்தோஷ் வந்து இதே மாதிரியான ஒரு தலைமை புரோக்கர், பிராமண புரோக்கர் அங்கே. ஏன்னா வந்து அங்கே ஆள்றவன் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறும்ப கம்யூனிட்டி, வேற வேற கம்யூனிட்டி, கவுடா, இவன் பிராமின், இவனால சிஎம் ஆக முடியலன்னு சொல்லிட்டு இங்க யாருமே, அந்த பிராமின்ஸுக்கே ஒரு புத்தி இருக்கும், தன்னால ஆக முடியல யாரும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பான். அந்த மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டவன் தேர்தல் பொறுப்பாளர் அங்கே யார் போனது? அண்ணாமலை. பாஜக சார்பில் அண்ணாமலைக்கும் சசிகாந்துக்கும் உள்ள விஷயத்தை, இந்த தேர்தல் நடத்துறவங்க லீலையை நான் இப்பயே சொல்றேன். அதுக்கு முன்னாடி இவன் அண்ணாமலை என்ன பண்றான், அங்க உள்ள இருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து இங்க ஊத்தறான் சசிகாந்துக்கு. இவனுக்கு பழைய நண்பர்கள்ல 2014, 15, 16 2 பேரும் ஒன்னா இருக்கானுங்க. குவாரி ரெட்டி சகோதரர்களுக்கு வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. மதுக்கூர் ஷெட்டியோட மர்ம மரணம். இதுல சசிகாந்த் செந்திலுக்கும் ரோல் இருக்கு. அது எப்படிப்பா 2 பேரும் ஒரே டைம்ல வேலையை விடுவீங்க? ஒருத்தன் பிஜேபி போவான், ஒருத்தன் காங்கிரஸ் போவான். உன் பொண்டாட்டியும் அவன் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. யாரு? அகிலா அண்ணாமலை, சசிகாந்த் செந்திலோட மனைவி, நம்ம புரோக்கரோட தங்கச்சி. புரோக்கர்னு சொல்றதுனால நான் இப்பயும் சொல்றேன், ஹவுஸ் புரோக்கர், இந்த மாதிரி நிறைய பேர் லேண்ட் புரோக்கர்லாம் இருக்காங்க. இவனை புரோக்கர்னு கூட சொல்லக்கூடாது. இவனை என்ன சொல்றதுனே தெரிலங்க. இவன் ஒரு கேவலம். இந்த கேவலத்தோட தங்கச்சி, அது மிகப்பெரிய ஆள். அது மணி லாண்டரிங் தான் நம்மளோட வேலையே. பென்ஸ் கம்பெனியில் வேலை செய்யறத ஒரு படம் காமிக்கிறது. மொத்த மணி லாண்டரிங் இங்கே நடக்குது. சுபையா கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு அதில் இன்னொரு காங்கிரஸ் பிரமுகரும் சம்மந்தப்படுற யார்? திருநாவுக்கரசர். ஜோதிமணிக்கு என்னென்ன மாதிரி ஸ்கெட்ச் போட்டிருக்கானுங்க. சசிகாந்த் செந்திலை பற்றி நீங்கள் சொல்லவே முடியாது. அவனை இவனும் ஜெயிச்சாங்கன்னா தமிழ்நாடு உண்மையாலே அன்ரெஸ்ட் ஆகும். இந்த அமைதி நிலைக்காது. அவனுங்க 2 பேரும் ஜெயலலிதா போல வரணும். ஜெயலலிதா ஆட்சி அமைச்ச நேரத்தில் நடந்த நிகழ்வுகளை எல்லாரும் யோசிங்க. அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு ஸ்டேட் அண்ட்ரஸ்ட் பண்றதுக்கு 2 சிவில் சர்வெண்ட் அவங்க 2 பேருமே வெளியில வந்துட்டானுங்க. அவனுங்க வெளியில வந்ததுக்கு காரணமே இந்த மாதிரி உள்ள வேலை பார்த்துறதுனால அவங்களே வெளியே அமிச்சிட்டாங்க. இதுக்கு மேல இருந்து அசிங்கப்பட்டு போயிருப்பானுங்க. இவனுக்கு 2 பேர் பெரிய திட்டத்தோட இறங்கியிருக்கானுங்க. இவனுங்க ஆகிறதுக்கு முன்னாடி செல்வ பெருந்தகை ஐயா கிட்ட நான் கேட்கறது என்னன்னா, உடனே வேட்பாளரை மாத்துங்க. ஏன்னா அடுத்தடுத்த ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் வெளியே வரப்போகுது. சசிகாந்த் செந்தில் அது மிக முக்கியமானவர். எவ்வளவு லாபி பண்றாங்க. இவன் இப்ப சமீபத்துல என்ன பேசிட்டு சுத்துறான், அண்ணாமலைக்கு டம்மி வேட்பாளர் போட்டாங்கன்னு சொல்லிருக்கான். ஆமா, கணபதி ராஜ்குமார் டம்மி வேட்பாளர். அவராது மேயரா இருந்திருக்காரு. ஒரு பதவியில இருந்துட்டு தான் பதவியில இருந்திருக்காரு. ஓகேங்களா? செந்தில் பாலாஜியோட க்ளோஸ் எய்டுன்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு வகையில கணபதி ராஜ்குமார் அந்த மண்ணின் மைந்தன் தானே. கண்டிப்பா. இவன் என்ன சொல்லிட்டு சுத்துறான், அண்ணாமலை ஜெயிக்க வைக்கிறதுக்கு திமுக வேலை பார்த்துச்சு இப்படி பேசுன்னு சுத்துவான். இதை நம்புறதுக்கும் ஒரு 4 கூட்டம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்ப நான் ரிவீல் பண்றேன். சசிகாந்த் செந்திலுக்கு டம்மி வேட்பாளர் பொன் பால கணபதி எந்த ஊருங்க? பிஜேபியோட வேட்பாளர். தமிழ்நாட்டோட தென்பகுதியில இருந்து. என்ன சமுதாயத்தை சேர்ந்தவர்? தேவேந்திர குல வேளாளர் சமூகம். திருவள்ளூர்ல தனி தொகுதி. ஆமா. நிக்கிற சசிகாந்த் செந்தில் பார்ஷியல் எஸ்சி. ஏன்னா அவங்க வீட்டுல ஒருத்தர் தான் எஸ்சி. அது விடுங்க, அவர் வந்து சர்டிபிகேட் படி அவர் வந்து எஸ்சி பறையர் சமுதாயம் சொல்லிக்கிறார். பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர். இவர் என்ன சமுதாயம்? தேவேந்திர குல வேளாளர். திருவள்ளூர்ல தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்களா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதுல ரொம்ப இங்க மோஸ்ட்லி யார் இருப்பாங்கன்னா பறையர், அருந்ததியர், ஆதி திராவிடர்கள், இந்த மாதிரியான ஆட்கள் தான் இங்க வட தமிழ்நாட்டுல இருப்பாங்க. அண்ணாமலை இவனுக்காகவே ஒரு ஃப்ரூட்டா அங்க பிளேஸ் பண்றான் பொன் பால கணபதி. அவன் எவ்வளவு பெரிய ஃப்ரூட்னு சசிகலா புஷ்பா மேட்டர்லயே நம்ம பார்த்தோம். ஆமா, அவனோட தனிப்பட்ட அந்த இது விஷயம், அது மலர்கொடி கமிஷன் பேசினாங்க, இதை விட்டுருங்க. பட் அவன் யார்? அவன் இங்க நின்னா ஜெயிப்பானா? வாய்ப்பே கிடையாது இல்ல. தேமுதிக கொடுத்திருக்காரு எடப்பாடியார். தேமுதிகக்கு திருவள்ளூர்ல ஞாயிற்றுக்கிழமை ஓட்டு விழும். எஸ்சி ஓட்டு விழுமா?
கஷ்டம். அதுலயும் தெலுங்கு பேசக்கூடிய அருந்ததியர் இருப்பாங்க, கணிசமான வரலாம், வராமே போகலாம். ஆனா அதிமுகல இருக்க நேரடியான கேண்டிடேட் என்ன டஃபா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. பிஜேபியில் இருக்க அங்க இருக்க ஆதி திராவிடர் ஒருத்தர் என்ன டஃபா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா. ஸ்மூத்தா வராராம் அவரு. யாரு? சசிகாந்த் செந்தில் விட்டுருவான் நானு. ஊர்ல இருக்க குடும்பத்தை இவங்க குடும்பத்தை விட்டுருவான் நானு. ஸ்மூத்தா வராராம், வெரி ஸ்மூத்தா அவர் வந்து அப்படியே பிளேஸ் ஆகிறா, அப்படியே ஜெயிச்சுட்டு அவர் எம்பி வரா. இதுக்கு பின்னால இருக்க ரெக்கார்டிங் ஒன்று இருக்கு. திருவள்ளூர்ல ஸ்கிராப்புக்கு அடி போடுறானுங்க. திருவள்ளூர் ஃபுல்லா ஸ்கிராப் எடுக்கிறதுக்கு சுபாயா கன்ஸ்ட்ரக்ஷன், இசக்கிதுரை, யாரு? திருநாவுக்கரசரோட மருமகன், அமிர்தா திருநாவுக்கரசரோட ஹஸ்பண்ட். அவரு தான் இப்போ நீங்க இவன் பணம் வாங்குறான்ல அதிமுக கிட்ட இருந்து, இதை பிஜேபி கிட்ட கொடுத்து இவன் லாண்டரிங் பண்ணல. பிஜேபி கிட்ட வாங்குற பணத்தை ஏடிஎம்கே கொடுத்து லாண்டரிங் பண்ணல. டவுட் வராம காங்கிரஸ், இவன் ரொம்ப பழைய நட்பு. திருநாவுக்கரசர் பையன் இருக்கான் பாருங்க, மிக முக்கியமான அக்யூஸ்ட் அவன். மாப்பிள்ளையா பையனும் 2 பேரும் தான். இந்த மாப்பிள்ளை சுபாயா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டோட்டலா இவன் ஏடிஎம்கே கூட்டத்துக்கு திருநாவுக்கரசர் கார்ல தான் போறான். அதுக்கே எவிடன்ஸ்லாம் இருக்கு, அந்த நம்பரோட போடுங்க. நீங்க ஏடிஎம்கே கூட்டத்துக்கு ஒரு அவங்க கூட்டணி கட்சி கார்ல போலாம். எடிச்சு மலா நீ போயிட்டு நாங்க நின்று காமெடி பண்ணிட்டு இருந்தான்ல, இந்த ஜல்லிக்கட்டுல ஜூலி கத்துற மாதிரி இவன் ஏதோ கத்திட்டு இருந்தான், அந்த மாதிரி இவன் ஏதோ பண்ணிட்டு இருந்தான் கோமாளித்தனம். இதுக்கு யாரு சப்போர்ட் தெரியுங்களா இவன் போறதுக்கு? இவங்க தான். இதுல காங்கிரஸ் கூட்டணிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் திருநாவுக்கரசரை காமிச்சு, திருநாவுக்கரசர் வந்து அரசியல் உலகத்துல இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு நபர். இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டாக் டீமா போட்டு சசிகாந்த் அங்க கொண்டு வந்து இந்த சுபாயா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மொத்த ஸ்கிராப்பையும் ஆள்ற மாதிரி ஒரு பிளான். இவன் குடும்ப அரசியலை பத்தி பேசலாமா? அபத்தமா இருக்கு. அபத்தமா இருக்குல்ல. சரி, இது ரொம்ப போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல பேச முடியாது, அடுத்தடுத்து வெளியிடணும். மெயினா ஜாபர் சாதிக்கும் இவனுக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை வெளியிடாம நான் விடவே மாட்டேன். சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கேன்றாங்க. சே நோ டு ட்ரக்ஸ். உங்களுக்கு எதிர்கட்சியா இருந்தா டிஎம்கே, சவுக்குணும் போடுங்க ஏடிஎம்கே. ஏன்னா உங்கால் மாட்டுறாரு, உங்களோட கேம்பெயின் ஹெட் இல்ல அவரு. அசிங்கமா இருக்காது. இப்ப நான் ராஜ்யத்தினா தான் என்ன கேட்பேன், அப்படியே கிறுக்கு கேட்டு கெஞ்சாவை போட்டு மொத்த ரெக்கார்டையும் அந்த பையன்கிட்ட தாராந்துட்டு, அதை வந்து தாராந்துட்டுனா எங்க வட தமிழ்நாட்டில் சொல்ற சொல்லு, அதை தொலைச்சிட்டு நீ ஒரு புலனாய்வு புலி, நீ அரசியல் வித்தகர், தென்னகத்து ஜூலியன் அசாஞ்சே. அசிங்கமா இருக்காது? கோவை சத்தியம்லாம் தலை குனியணும். உங்களை நீங்க பேசலாம் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். இவன் இங்க மட்டும் இல்ல, சினிமால வர போய் வேலை பார்த்திருக்கான். திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்காருல்ல, அவர்லாம் என்னங்க பெறுவாரு? வயதானவருங்க. அவர் ரஜினி காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலம் ஏதோ டிஸ்ட்ரிபியூட்டர், அவரு பெரிய ஆளுங்க. ஆஃப் த ரெக்கார்ட்ல இவன் எவ்வளவு அசிங்கமானவன்னு காட்டுறேன். இதை பார்த்துட்டு இருக்க பத்திரிகையாளர்கள் இந்த வீடியோவை பாருங்க. நம்ம பத்திரிகை உலகத்துல போய் பேட்டி எடுப்போம். நான் நியூஸ் அவங்கள வேலை செய்யறேன், புதிய தலைமுறையில இருந்திருக்கேன், தினமலர்ல இருந்திருக்கேன். போய் பேட்டி எடுப்போம். பேட்டி எடுத்தா என்ன பண்ணுவோம்? இப்போ நீங்க திடீர்னு வந்து இப்போ கேமராமேன் வந்து திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா ஃபோன் வருது, அவர் வந்து ஃபோன் எடுக்கிறாரு. இதை கட் பண்ணுவோமா மாட்டோமா? ஆமா, கண்டிப்பா கட் சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை முடிச்சு ஒரு நிமிஷம் கட் போடுவோம். இது எல்லா இடத்துலயும் நடக்கும்ல. திருப்பூர் சுப்பிரமணியம் பர்சனலா யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, 2 ஃபோன் கால், ஒரு ஃபோன் கால் மட்டும் போடுங்க. சும்மா இது பர்சனல் இல்லாத ஒரு ஃபோன் கால் போடுங்க. ஆமா, எல்லாம் வேலை முடிஞ்சா போக சொல்லு. சொல்லு என்னன்னு கேட்டுக்கிட்ட, நீ கேட்டுக்கா. இல்லை அப்படியே கூட நான் பேசிட்டுமா கொடு. இதுல கேமராமேனை பார்த்து கண்ணை காட்டுறோம், ஆஃப் பண்ணக்கூடாது. அப்படி என்னடா உனக்கு டேட்டா நுகர்வு? மனுஷனை நம்பவே மாட்டியா? இவ்வளோ ஒரு 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 மனநோயாலேயே நான் பார்த்ததே கிடையாதுங்க. இவன் வந்து டேட்டா திருடி தான் வெளில வரான். அதே தன்னோட வாடிக்கையாக்கிட்டு, அதே தன்னோட வாழ்க்கையாக்கிட்டு ப்ளூப்பர்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். போன தடவை ஸ்டிங்ல நம்ம முதலே எல்லாமே போட்டோம். இவனை ரசிச்சு ருசிச்சு செய்யணும். ஏன்னா இவன் எல்லாரும் அப்படிதான் செய்யறான். ரசிச்சு ருசிச்சு கதற விடணும். எவ்வளவு போட போறோன்னு மட்டும் பாருங்க. நிறைய விஷயம் இருக்கு. தேவர் ஜெயந்தி கண்டிப்பா முக்குளம் சமுதாயத்து நண்பர்கள் தயவு செய்து பாருங்க. உங்களுக்கான ஒரு வீடியோ. என்ன மாதிரியான ஏடிஎம்கே இருட்டடி பண்றாங்க. இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட டீலிங். அமர் பிரசாத் ரெட்டி கல்பிரேட். அண்ணாமலைக்கே வேலை பாக்குறாங்க அவன் இவங்கிட்ட பேசி. அவர் நம்ம ஸ்டிங்லயே மாட்டினாராச்சு. அவரு அதெல்லாம் வந்து எப்படின்னா, அதெல்லாம் வந்து பாய்ஸ்ல சொல்லுவாங்க, அது இன்னத்துக்கு அரசியலுக்கு போயிட்டு இருக்கோன்னு ஒரு கேரக்டர். அது சொன்னா புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அரசியலுக்கு வந்தது. அது எல்லாத்தையும் பார்க்கும், லோடு வண்டி. அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அமர் பிரசாத் ரெட்டி. அவனை இவனும் டீலிங். இப்போ நீங்க பாருங்களேன், அமர் பிரசாத் ரெட்டி சாட்சி இவனுக்கு வழக்குல, அவன் பிறர் சாட்சியா மாறுறான். முன்னாடி இந்த 2G இந்த பிரச்சனை, இந்த வீடியோ எடுத்து ஆடியோ இதுல என்ன மாதிரியான மாமா நெட்வொர்க் இங்க கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு பாருங்க.
எம்ஏஎம்ஏ நெட்ஒர்க்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் பற்றி நம்ம ரிவீல் பண்ண போகிறோம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஜாபர் சாதிக்கும் இவனுக்கும் உள்ள கனெக்ஷனு, இந்த பக்கம் தேவர் இந்த சமுதாயத்துக்கு இவன் பண்ண அட்டகாசங்கள், இன்னும் ஜாபர் சாதிக்கு இது மட்டும் கிடையாது. அந்த பெண்கள் நல்ல குடும்பத்து பெண்கள், மீடியாவில் வேலை கிடைக்கும். இவன் புது புளுத்தி இல்லை, இவன் பழைய கதைலாம் நம்மளுக்கு தானே தெரியும். தூங்கும் போது பொண்டாட்டி முடியா இருக்கிறது, முதல் பொண்டாட்டியை வந்து டவுரி கேஸில் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அண்ணன் பேரில் பழைய கேஸ் ஒன்று இருக்குது. அம்மாவும் பையனை சேர்ந்து கிருஷ்ணாவில் ஊற்றிருக்காங்க. முதல் பொண்டாட்டி அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி பேச வேணாம். இவன் ஒரு சொசைட்டிக்கு நல்லவனா தன்னை காமிச்சிக்கிறதுனால நம்பி வந்து யாருமே சேருவாங்க. ஆனா முழுக்க கெஞ்சா போதில் இருக்க இடத்துக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். சிசிடிவியை கட் பண்ணிட்டு என்ன வேணாலும் பாலின பேதம் இல்லாம யார் போறாலுமே ஆபத்து, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆம்பளைக்கு அங்க பாதுகாப்பு கிடையாது. இதுல கொடைக்கானல் டூர் இருக்கு. சவுக்குக்கு மட்டும் புரியுற மாதிரி ஒரு விஷயம் சொல்றேன். கொடைக்கானல் மர்ம மரணம் உங்களுக்கு புரியும். இவ்வளோ வேலை பண்ணிட்டு நல்லவன் மாதிரி சுத்திட்டு இருக்கு. கேட்கலாம் 8 மாசமா என் வீடியோ போடலன்னு. இந்த தகவலை சேகரிக்க ஆச்சு எனக்கு நாள். ஏன்னா என் பசங்களை அங்கே கொடுத்துட்டு இருக்கேன், உள்ள இருக்கானுங்க. அவனுக்கு நான் தான் பாதுகாப்பு. நின்று அவனும்ல, உன்னால முடிஞ்சா தொடுறா, உள்ளே இருக்கான்டா, நீ தொடுறா. உன் சம்பளத்துல தான்டா ராஜ்சே, உன் சம்பளம் எங்க? நீயே பிச்சைக்கார பையன் ராஜ்சேத்தன்கிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்க. நீ சிஇஓவா இருக்க, சிஇஓ வாங்கிவிடு. அப்ப இவன் சிஇஓனா கலாநிதி மாறன் யாரு? இவன் சிஇஓனா இவரு விஜய் டிவியோட மகேந்திரன் யாரு? இவன் சிஇஓனா எங்க அண்ணாச்சி வைகுண்டராஜன் யாரு? தூக்க முடியுமாங்க ஒரு ஃபைலை? நியூஸ் 7ல பூந்து ஒரு ஃபைலை தூக்க முடியுமாங்க? புதிய தலைமுறையில் உள்ள நுழைய முடியுமா? சத்யா விட்டுருவாரா? ஏன்னா அங்கெல்லாம் நான் வேலை செஞ்சிருக்கேன். ஃபைல் பக்கத்திலே போக முடியாது. சிஇஓட பார்வை அந்த ஃபுட்டேஜ் மேலே தான் இருக்கும். ஒரு வீடியோ போட்டு முடிக்கிறோமா, ரா ஃபுட்டேஜை டெலிட் பண்ணுவாங்க. கார்டு மாற்றிட்டே இருக்கணும், ஷஃபிள் ஆகிட்டே இருக்கணும். நீ ஏன் ரா ஃபுட்டேஜ்லாம் சேவ் பண்ணி வைக்கிற? அவ்வளவும் 1ஆம் நம்பர் திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம், பிளாக்மெயில். இவன் ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியும், அவன் பிளாக்மெயில் பண்ணுறான், இவன் பிளாக்மெயில் பண்ணுறான்னு. ராஜ்சத்தியன் கூப்பிட்டு பாரு ஒரு அறை விடுங்கன்னு நான் சொல்கிறேன். காரி மூஞ்சில உமிழுங்க. பிச்சைக்கார நாயே, உன்னை கூப்பிட்டு வந்து ஒரு சேனல் அமைச்சு கொடுத்தா திருட்டும் அவனே ஆடியோ வீடியோ தொலைச்சிட்டு நிக்கிறியடா. அதுவும் அவங்க ரா ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஒரு ஷோ வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எதுக்குங்க அந்த ரா ஃபுட்டேஜ்? தேவையில்லை. எல்லாருமே அதை டெலீட் பண்ணி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அப்படிதான் வச்சிருக்கீங்களா எல்லா ரா ஃபுட்டேஜையும்? அவங்கள நம்பி பேசுறவங்க ஐயோ கலைஞெல்லாம் அங்கே போய் பேசியிருக்காரு. பாவம் அந்த மனுஷன். விழுப்புரத்தில் சீட்டு கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் பற்றி நான் பேசி ஆகணுங்க. இவனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு நாம் தமிழர்ல ஒரு குரூப் இருக்காங்க. இந்த வீடியோக்கு அவங்க வராங்கன்னா அவங்க பார்க்க நான் வந்து பாவமாக தான் நினைப்பேன். அவங்க முதல்ல விழிச்சிக்கணும். யார் அவங்க தலைவன் கண்டுக்கிறத விட யார் அவங்களோட நண்பர்கள்னு கண்டுக்கணும். நண்பர்கள் போல ஏமாத்துறவங்க யாருன்னு கண்டுக்கணும். கலைவன் இவனை கூட்டு போயிட்டு சீமான் கிட்ட பேட்டி கொடுக்க உட்கார வைக்கிறாரு. அதை ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். கலைவன் இவங்க கிட்ட பேசுறது மூத்த பத்திரிகையாளர் இவன் தான் முதல்ல பேசுறான் அண்ணனை பார்க்கணும்னு. அப்புறம் அவர் பேச ரெக்கார்ட் போட்டு வைக்கிறான். மூத்த பத்திரிகையாளர் கலைவன் 2 பேரும் கிளம்பி போறாங்க. இன்னைக்கு யாரை திட்டிட்டு இருக்கான் தெரியுதா? தொல் திருமாவளவன் பர்சனலா பேசுறாரு. எந்த இடத்துலயும் எத்திக் மீறாம பேசுறாரு. அவர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி, எத்தனை பேரை பார்த்திருப்பாரு. இந்த பாமக, விசிகா இந்த மாதிரியான ஒரு 20-30 வருஷம் அரசியல் பண்றாங்களே, இவங்களாம் இவன் யாருன்னு தெரியும். பாமக கூட சில பேர்கிட்ட பேசுறாங்க, கவனமா பேசுறாங்க. விசிகா கவனமா பேசுறாங்க. இந்த புதுசா வருது இல்ல, இதுங்கெல்லாம் அதிகமா பேசி மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு நாம் தமிழர்ல இருக்கிற பசங்க, அந்த பசங்க அதுல ஒரு பையன், சின்ன பையன், பொடி பையன், அவன் ஏதோ யூடியூப் வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்கான். அவன் தான் நிந்தனைகளை சொல்றான் சீமானை பத்தி. அதெல்லாம் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கான். அவன் கூட வர இப்ப பேசிட்டு இருக்கான் ட்விட்டர்லாம். என்ன ரகத்துல சேர்க்கறது சொல்லுங்க பாப்போம். ஒரு மனுஷன் எப்படிங்க இப்படியே வாழ முடியும்? உடம்புல எதனா நரம்பு வேலை செய்யுமா இப்படியே இருந்தா? எல்லாரும் இப்படியே எல்லாருமே என்னை ஏமாத்திருவாங்க, எல்லாருமே என்னை வீழ்த்திடுவாங்க, நான் எல்லாரும் ரெக்கார்ட் போட்டு வச்சுப்பேன், பணம் வாங்கிட்டு மக்களுக்கு எதிராக வேலை செய்வேன். சோறு தின்றானா மோந்து பார்த்தா தான் தெரியும் சோறு தான் தின்றானான்னு. இதெல்லாம் ராஜ்சத்தியன் கேட்கணும். ராஜ்சத்தியன் பச்சையா கேட்கணும். வேலுமணி இழுத்து அவங்க ஊர்ல சொல்லுவாங்க, செவுட்லேயே விட்டாங்கன்னு வாங்க பாத்தீங்களா? வேலுமணி கூப்பிட்டு உண்ணும். ஏண்டா உன்னை நம்பி தானே பேசுறாரு. அவர் மூத்த அரசியல்வாதியோ ஏதோ, இத்தனை தடவை எம்எல்ஏ இருந்திருக்காரு. தொண்டாமுத்தூர்ல அவருக்குன்னு ஒரு மாசம் இருக்கு. நான் நேரில் கண்ணால பாத்துருக்கேன். இப்படி பண்ற. இதுல இந்த பக்கம் ஒரு கேங் இருக்கு. இப்ப இந்த இந்தியா கூட்டணி கேங்ல ஒண்ணு இருக்குல்ல, யாரெல்லாம் உள்ள வந்து வாய்ப்பு கிடைக்கலையோ, பொறுமை இருக்காங்களோ, இவங்கிட்ட பேசுறது இல்ல. புகழேந்தி அவன் பழைய டிக்கி, புகழேந்தி பழையாளவன். அங்க இருந்து வந்து அவர் இவருக்கு கொடுக்கறது.
அந்த டோல் நாட்டிக்கும் சேர்ந்து பண்றானுங்க பாரு வேலை. அது எல்லாத்தையும் நம்ம விரிவா பேச போறோம். நாம் தமிழர் தம்பிகள், இளைய தளபதி விஜய் அவர்களை ஆதரிக்கிற தம்பிகள் கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. இவனே ஒரு ஆள் செட் பண்ணி ஒரு லேடி அமைச்சிருக்கான், மூத்த பத்திரிகையாளர். விஜய்க்கு வந்து இப்போ இவங்க 26க்கு ரூட் போனாங்க. கண்டிப்பா எடப்பாடியார் செருப்புல அடிச்சு தரத்துக்கு தயாராயிட்டார். இப்ப இதெல்லாம் பார்த்தாருன்னா முச்சந்தில வச்சு செருப்புல அடிப்பார். ஏன்னா கூட்டணிக்கு எடுத்து விட்டான், வர பாமகவுக்கு எடுத்து விட்டான், அவர் சின்ன மாங்கா பெரிய மாங்கான்னு பேசி அங்க அமுச்சு விட்டான். பிஜேபியை சசிகாந்த் செந்தில் தான் பிரிச்சு விட்டது. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையாகும். ஏடிஎம்கே பிஜேபி ஒன்னா இருந்தாங்கன்னா கேண்டிடேட் அங்க யாரை போடுவாங்க? சசிகாந்த் செந்திலுக்கு ஒன்னு ஏடிஎம்கேவா இருக்கும், பிஜேபி. ஏன்னா கேட்பாருல எடப்பாடியோ அவனுக்கு ஸ்ட்ராங்கா போடியான்னு மச்சானுக்காக கூட்டணி இல்லாம. ஆக்சுவலா இந்த தேர்தலே இவன் மச்சான் புண்ணியத்தில் நடக்குது. யாரு? சசிகாந்த் செந்திலுக்காக நடக்குது. இவனோட பார்வையில பூனை ஒரு உலகத்தை பார்க்கும்ல, இந்த பூனையோட உலகத்துல இவன் மச்சானுக்காக நடக்கிற தேர்தல். ரொம்ப அருவருப்பான விஷயங்கள்லாம் வரப்போகுதுங்க. அதுதான் தனி சேனலே ஆரம்பிச்சிட்டேன். இதை பார்க்கணும், ஜனங்க பார்க்கணும். ஜனங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டுவது என்னன்னா, இவ்வளோ விஷயங்களை ஒரு 6 மாதம் 7 மாதம் நின்று இப்படி ஒருத்தன் ஒரு நீங்கள் ஒன்னியில் ஒரு சாதாரண ஒரு நபரை ஒன்னியில் ஒரு ஜனங்க ஒரு ஈஸி போட்டு பார்க்கவே ரொம்ப டயர்டாவாங்க. ஒரு தகவல் எடுக்கிற தன்னோட வீடை பற்றின அது வேற போட்டு பார்க்கணுமா, அங்கே வர போனால் அங்கே போனால், இல்லை சிஸ்டமில் போட்டு பார்க்குறது. நீங்கள் நிறைய பேருக்கு சோஷியல் மீடியா பயன்படுத்துகிற நிறைய பேர் கூட அது போகணுமா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தகவல் எடுக்கிறதுன்றது வந்து நம்ம கையில் ஹேண்டில் வரும்போது பார்க்கலாம். இவனை கையங்காலமாக பிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நம்மளோட லென்ஸ் டீம். உங்களோட சப்ஸ்கிரிப்ஷனும் உங்களோட ஃபாலோவிங்க மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு வெகுமானம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது இந்த கட்சிக்கா அந்த கட்சிக்கா எல்லா கட்சிக்குமான வீடியோ. இவங்கிட்ட இருந்து தள்ளி இருங்கன்னு சொல்றதுக்கான வீடியோ. இவனை பழைய நிலைமையிலே வைங்க. பழைய நிலைமை எப்போ 2014 இவனை எந்த நிலைமையில வச்சிருந்தாங்க தெரியுமா? ஆமா தெரியும். கிட்டே சேர்க்க மாட்டாங்க. ஃபேஸ்புக் மீட்டிங்ல உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. பல கதைகள் இருக்கு, பேசிட்டே இருப்பேன், வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு வேலை அதிகமா இருக்கு. நான் இப்பயும் நம்புறது இந்த உலகத்தைங்க. யாரையும் ஏமாற்ற முடியாது. இப்போ வந்து இது அறமற்ற செயல்னு ஒரு குரூப் ஒன்று இறங்கும். இவனுக்குலாம் நான் அறம்லாம் பார்க்கவே முடியாது. அறம்னா இவன் டிக்ஷனரிலே கிடையாது. இவன் அறம்ன்றது இவனோட பொது வாழ்க்கையிலும் கிடையாது, தனி வாழ்க்கையிலும் கிடையாது. நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை சொல்லுவோம். இதை மக்கள் தான் முடிவெடுக்கணும். மக்கள் பார்வைக்கு கொண்டு வந்தாச்சு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம்.